அப்போ திடீர்னு அவ மூக்குல இருந்து ரத்தம் வருது. இவளோட 7 நாள் முடிஞ்சது. இவளோட உடம்புல மருந்தும் காலியா இருக்கும். சோ இப்போ பழைய ஹீரோயின ஆக்டிவேட் பண்ணி விடணும். ஆனா இவ அத பண்ணாம அந்த பையன் கூட ஜாலியா இருக்கணும்னு ஆசைப்பட்டுட்டு எக்ஸ்ட்ரா மருந்த இவ உடம்புல இருந்து எடுத்துக்கிறா. அந்த மருந்த தனக்குள்ள இன்ஜெக்ட் பண்ணிக்கிட்டு மறுபடியும் அவங்க கூட போய் ரொமான்ஸ் பண்றா. அப்புறமா வயசான ஹீரோயின் இப்ப முடிச்சுக்கிறா. வந்து பார்த்தா வீடே கன்றாவே இருக்குது. இவளுக்கு அவ மேல செம கோவம் வருது. திடீர்னு தன்னோட கைய பாக்குறா. ஒரு விரல் மட்டும் அழுகி போயிருக்கு. யங் ஹீரோயின் 7 நாளுக்கு அப்புறமும் எக்ஸ்ட்ரா கொஞ்ச நேரம் ஆக்டிவா இருக்க இவளோட உடம்புல இருந்து மருந்து எடுத்திருப்பா. அதுக்கான விளைவு தான் இவளுக்கு தெரியுது. இப்போ அந்த கஸ்டமர் சர்வீஸ்க்கு கால் பண்ணி அந்த பொண்ணு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் எடுத்துட்டா. அதனால என் உடம்புல ஒரு சின்ன பாதிப்பு ஆயிருச்சுன்னு சொல்றா. அந்த பொண்ணு எல்லாம் சொல்லாதீங்க. நீங்க 2 பேரும் ஒரே ஆள் தான். 7 நாளுக்கு ஒரு தடவை பாடி ஸ்விட்ச் பண்ணி ஆகணும். எக்ஸ்ட்ரா டைம் எடுத்தீங்கன்னா உங்க உடம்புல கண்டிப்பா பாதிப்பு இருக்குன்னு சொல்லி போனை கட் பண்றான். கன்றாவே இருக்கிற வீட இவ சுத்தம் பண்ண ஆரம்பிக்கிறா. அப்போ டிவில யங் ஹீரோயின் பண்ண ப்ரோகிராம் ஒன்னு டெலிகாஸ்ட் ஆகுது. இந்த ப்ரோகிராம் தான் இந்த பழைய ஹீரோயின் முன்னாடி பண்ணிட்டு இருப்பா. இவளை பார்க்கும்போது இவளுக்கு ஏதோ ஒரு பொறாமையும் கோவமும் வருது. டிவி ஆஃப் பண்ணிடுறா.